முதல்ல திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிங்கிற கேள்விக்கும் இடமில்லை, பெரியாரா பிரபாகரனா அப்படிங்கிற கேள்விக்கும் இடமில்லை. எங்கேயாவது பிரபாகரன் ஒரே ஒரு இடத்திலாவது திராவிட இயக்கத்தை எதிர்த்து கருத்து பதிவு செய்திருக்காரா? பெரியாருடைய கொள்கைக்கு எதிராக எங்கேயாவது ஒரு பதிவு அவருடைய வாயிலிருந்து வந்திருக்கா? அல்லது புலிகள் இயக்கத்தில் எங்கேயாவது அதிகாரப்பூர்வமா அப்படி பதிவு செய்திருக்காங்களா? ஒரு குறிப்பு இல்லையே. அப்ப மானத்தோடு இருக்கணும், அறிவோடு இருக்கணும்னு மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் புகட்டிய ஒரு தலைவர், அதையே பரப்புரையா மேற்கொண்ட தலைவர், அதற்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒப்பு கொடுத்த ஒரு தலைவர் அந்த மக்களை மானக்கேடா பேசுவாரா? புதுசா ஏதோ நேத்து முளைச்சு பெரியார் அவதாரமா நின்று புதுசா ஒரு கருத்தை சொல்லி என்ன இப்படி சொல்லிட்டாரு, எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைமையே இல்லை. எல்லாம் அலசி ஆராயப்பட்ட ஒன்று. தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு ஏன் சொன்னாரு? புத்தகங்களே இருக்கு, தனியா இருக்கு. முஸ்லீம்களையும் திட்டினார். எங்க திட்டினாரு? 70 ஆண்டுகளுக்கு மேலான பொது வாழ்க்கையில அவர் முஸ்லீம்களை ஒரு இடத்துல திட்டிருக்கார். அந்த முரண்பாடு கூட அவருடைய பார்வையில் நியாயமானது. அதனாலதான் ஒரு முஸ்லீம் அமைப்பு கூட அவர்கிட்ட சண்டைக்கு போகல, முஸ்லீம் லீக் கூட அவர்கிட்ட சண்டைக்கு போகல, காயிதே மில்லத் கூட அவர்கிட்ட சண்டைக்கு போகல. வரலாறுல பாக்குறோம் நம்ம. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலு ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்றைய தமிழ்நாடு அரசியல் திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போய்கொண்டிருக்கிறத நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு நம்ம பார்க்குறோம். குறிப்பாக சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பெரியார் அவர்கள் குறித்து அவதூறு கருத்துக்களை சொல்லிட்டு வந்தார். இன்றைக்கு பெரியாரா பிரபாகரனா வாங்க போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த லெவலுக்கு இறங்கி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த அரசியல் சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிங்கிற கேள்விக்கும் இடமில்லை, பெரியாரா பிரபாகரனா அப்படிங்கிற கேள்விக்கும் இடமில்லை. ஏன்னா தமிழ் தேசியத்துக்கு எதிராக எந்த ஒரு இடத்திலும் திராவிட இயக்கம் போகலை. பிரபாகரன் எந்த ஒரு இடத்திலும் பெரியாருக்கு எதிராக போகலை. அதுபோல் பிரபாகரனுக்கு எதிராக எந்த ஒரு இடத்திலும் பெரியார் இயக்கங்கள் எதிராக இல்லை. ஒன்றுக்கொன்று பிணைந்து ஒன்றுக்கொன்று இணைந்து பயணித்தது தான் வரலாறாக இருக்குது. ஈழப் போராட்டத்தை முன்னெடுத்த, அறவழி போராட்டத்தை முன்னெடுத்த தந்தை செல்வா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பெரியாரை சந்தித்ததும், பெரியார் அதற்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்ததும், ஆனால் நாங்களே அடிமையாக இருக்கோம், ஒரு அடிமை எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவி செய்ய முடியும்னு தெரியல, ஆனாலும் உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்தியதையும் பார்க்குறோம். அப்போ பெரியார் யதார்த்தத்தை உணர்ந்தவராக இருந்தார். நாம் ஒரு இந்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய இந்திய நாட்டு மக்கள் எப்படி இன்னொரு நாட்டில் போய் அந்த விடுதலை போராட்டத்தில் நம்ம ஈடுபட முடியும் அப்படிங்கிற யதார்த்தம் அவருக்கு புரிந்திருந்தது. அதே சமயம் தார்மீக ரீதியில் தமிழ்நாட்டில் இருந்து ஈழப் போராட்டத்துக்கு என்னென்ன வகையிலெல்லாம் நம்ம உதவ முடியுமோ அத்தனை உதவிகளையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த புரிதலும் இருந்தது. அதை ஒட்டித்தான் திராவிட இயக்கங்கள் ஈழப் போராட்டத்தில் பெரிய பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள். தங்களால் இயன்ற பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள். தங்களுடைய சக்திக்கு மீறிய பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள். அது வரலாறாக இருக்கு. அதுபோல தமிழ் அடையாளங்கள் இதை அனைத்தையும் தூக்கி பிடித்து அதிகாரத்திற்கு வந்தபோது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தமிழுக்கு திராவிட இயக்கங்கள் செய்திருக்கிற பங்களிப்பை யாரும் மறுக்க முடியாது. தமிழ்நாடு என்று இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய பெயரை அதிகாரப்பூர்வமாக சூட்ட வேண்டும் என்று சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்தார். ஆனால் அவர் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. யாருடைய ஆட்சியில்னா பெருந்தலைவர் காமராசர் ஆட்சியில். காமராசர் அதை ஏற்றுக்கொள்ளலை. அவங்க கட்சிக்கு பேரே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான். கட்சியின் பெயரிலேயே தமிழ்நாடு என்பதை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய ஆட்சியில் பச்சை தமிழரான பெருந்தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த கோரிக்கையை முன்வைத்து, இன்னும் பல கோரிக்கைகளை முன்வைத்து சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. ஆனால் அந்த உண்ணாவிரதத்திற்கு உரிய மதிப்பு கொடுக்கப்படலை. அவர் உயிரிழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு குறிப்பாக பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர்கள் ஆட்சியில் அமர்ந்து முதலமைச்சரான பிறகுதான் தமிழ்நாடு என்கிற பெயரை அதிகாரப்பூர்வமாக நாம் பெறுகிறோம். அப்போ ஒரு தமிழ் தேசிய அடையாளத்தோடு அல்லது இந்த மண்ணுக்கான அடையாளத்தோடு ஒரு அறவழி போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த போராட்டத்தை உள்வாங்கி ஆட்சி அதிகாரத்தில் வெளிப்பட்ட இயக்கம் எதுவாக இருக்குன்னா திராவிட இயக்கமாக இருக்கு. அப்போ தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்துக்கும் என்ன முரண்பாடு இருக்குங்க? எத்தனையோ விஷயங்களை நம்ம பட்டியல் போட்டு சொல்ல முடியும். அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது இவர்களுடைய அரசியலுக்காக, குறுகிய அரசியலுக்காக
இதை கொண்டு எதிரெதிராக நிறுத்துறாங்க. எங்கேயாவது பிரபாகரன் ஒரே ஒரு இடத்திலாவது திராவிட இயக்கத்தை எதிர்த்து கருத்து பதிவு செய்திருக்காரா? திராவிடர் கழகத்தை எதிர்த்து கருத்து பதிவு செய்திருக்கிறாரா? பெரியாருடைய கொள்கைக்கு எதிராக எங்கேயாவது ஒரு பதிவு அவருடைய வாயிலிருந்து வந்திருக்கா? அல்லது புலிகள் இயக்கத்தில் எங்கேயாவது அதிகாரப்பூர்வமாக அப்படி பதிவு செய்திருக்காங்களா? ஒரு குறிப்பு இல்லையே. நேச சக்திகளாகத்தான் பார்த்திருக்கிறார்கள் இவர்களும் சரி அவர்களும் சரி. அப்படி ஒரு வரலாறு தான் நமக்கு இருக்கு. அப்போ நீங்க எங்கிருந்து இந்த கான்செப்டை எடுத்துக்கிறீங்க? அதான் பெரியார் மீது தானே விமர்சனம் வைக்கிறாங்க. பெரியார் தமிழை வந்து காட்டு மிராண்டி மொழினாரு, தமிழ் மக்களை பார்த்து ஒரு அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்தினாரு, அந்த வார்த்தையை இப்போ பயன்படுத்தினா கூட என்னை திட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவதுங்க, பெரியார் வந்து இந்த மக்களை வந்து அப்படி பயன்படுத்தலை. இந்த மக்கள் குறித்து சனாதன கோட்பாடு, பார்ப்பனிய கோட்பாடு என்ன பார்வை வைத்திருக்கிறது அப்படிங்கிறத அவர் சொல்றார், மக்களுக்கு எடுத்து சொல்றார். அவர் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் எந்த கூட்டத்துக்கு போனாலும் அந்த கூட்டத்தை, அந்த மக்களை எஜுகேட் பண்ணுறது தான் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் செஞ்ச வேலை. அந்த மக்களை வந்து விழிப்புணர்வு ஊட்டி, உன்னை பற்றி இந்த புராணம் இப்படி சொல்லுது, உன்னை பற்றி இந்த இதிகாசம் இப்படி சொல்லுது, உன்னை பற்றி இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க, நம்மை பற்றி இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க, நம்மெல்லாம் அப்படியா? இல்லை, நம்ம மானமும் அறிவும் மிக்க மக்கள், மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொன்னவர்ல அவர். அப்போ மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொன்னவர் அந்த மக்களையே பார்த்து அப்படி ஒரு கருத்து வைப்பாரா? அப்போ மானத்தோடு இருக்கணும், அறிவோடு இருக்கணும்னு மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் புகட்டிய ஒரு தலைவர், அதையே பரப்புரையாக மேற்கொண்ட தலைவர், அதற்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒப்பு கொடுத்த ஒரு தலைவர் அந்த மக்களை வந்து மானக்கேடா பேசுவாரா? அந்த மக்களை வந்து அறிவுக்கேடா பேசுவாரா? பேச மாட்டார்ல. அப்போ ஏற்கனவே உன்னை பற்றி சொல்லுகிறார்கள், இப்படி இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள், உன்னை இப்படி கருதுகிறார்கள், உன்னை இப்படி நடத்துகிறார்கள். எனவே இதை நீ புரிஞ்சுக்க, இதை புரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து வெளியே வா என்கிற கோட்பாட்டை முன்வைத்து பயணித்தவர் அவர். அப்போ சொல்லப்பட்டதை எதிர்த்து தான் கலகம் புரியணுமே தவிர அதை எடுத்து சொன்னவர் மேலேயா போய் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுவீங்க? எடுத்து சொன்னவர் மேலேயா வந்து அவதூறு சொல்வீங்க? எடுத்து சொன்னவரையா கொண்டு குற்றவாளி கூண்டு நிறுத்துவீங்க? அப்போ இந்த இடத்துல இவங்க யாரை தப்பிக்க வைக்கிறாங்க? கேள்வி எங்க போகணும்? மூலத்துக்குள்ள போகணும். பெரியார் எதை சொன்னார், ஏன் சொன்னார் அப்படின்னு பார்க்கணும்ல. அவர் எது குறித்து சொன்னாலும் அதுல லாஜிக் இருக்கும். லாஜிக் இல்லாமல் அவர் சொன்னது கிடையாது. அவர் எதை கேள்வி கேட்டாலும் அதுல அவருக்கு அறிவுக்கு உட்பட்டு அவர் பகுத்தறிந்து ஆய்ந்தறிந்து அவருக்கு வந்த கேள்விகளை அவர் வச்சார், மக்கள்கிட்டையும் வச்சார். நான் சொல்றேங்கிறதுனால ஏத்துக்க வேண்டாம், நீங்களும் இதை யோசிங்க, நீங்களும் போய் வந்து இதை பத்தி ஆய்வு செய்யுங்க, உங்க அறிவுக்கு சரின்னு பட்டா நீங்க அதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னார். இப்படி ஒரு நேர்மையான தலைவரை எங்க பார்க்க முடியும்? நான் சொல்றதெல்லாம் கேளுன்னு சொல்லக்கூடிய தலைவர்களை தான் பார்த்துருக்கோம். நான் சொல்ல மீறி நீங்க வந்து செயல்படக்கூடாதுன்னு சொன்ன தலைவரை பார்த்துருக்கோம். ஏன் அண்ணன் சீமான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு? நான் தான் கட்சி, நான் சொல்றது தான் சட்டம், ஏத்துக்கிட்டு இருந்தா இரு, இல்லைன்னா போ அப்படின்னு தானே சொல்றாரு. அப்படியா சொன்னாரு பெரியார்? திராவிட கழகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நான் சொல்றதை ஏத்துக்கிட்டா தான் இருக்கணும்னு சொன்னாரா? நானே சொன்னாலும் கேள்வி கேளுன்னு சொன்னார் பெரியார். அப்போ கேள்வி கேட்க சொன்னவர். இப்ப சீமான் கேள்வி கேட்டா அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் கேள்விகளை எழுப்பினால் அதை பத்தி பிரச்சனை கிடையாது, விமர்சனங்களை வைத்தால் அதை பத்தி பிரச்சனை கிடையாது. விமர்சனம் வைத்தா அதற்கு உரிய விடைகள் கிடைக்கும், கேள்வி வைத்தா அதற்குரிய பதில் கிடைக்கும், அது வேற. ஆனால் அவதூறு செய்யக்கூடாது. பெரியார் பேசாத ஒன்றை, சொல்லாத ஒன்றை பெரியாரின் பெயரில் இட்டுக்கட்டி சொல்ல வேண்டிய தேவை ஏன் வந்திருக்கு? இதுவரைக்கும் உங்களால சான்று கொடுக்க முடிந்ததா? இத்தனை நாள் ஆயிடுச்சுல, பேசி 1 மாசம் ஆயிடுச்சுல. இந்த 1 மாதத்தில் எல்லோரும் கேட்பது என்ன? நீங்கள் இப்படி சொன்னீர்களே, அதற்கு என்ன சான்றுன்னு கேட்குறாங்க. அது நாங்கள் வந்து நாட்டுடைமையாக்குனா கொடுப்போம் அப்படின்னாங்க. நாட்டுடைமையாக்குறதுனா என்ன? நாட்டுடைமையாக்குறதுனா யார் வேணாலும் அந்த பேச்சை, எழுத்தை பதிப்பிக்கலாம் என்கிற பதிப்பு உரிமை அது ஒரு சிலர்கிட்ட இருக்கும், அல்லது குறிப்பிட்ட ஒருத்தட்ட இருக்கும். அதை வந்து யார் வேணாலும் இனி வெளியிடலாம் என்பதுதான் பதிப்பு உரிமையை வந்து பொதுவாக்குவது. பதிப்புரிமை அந்த காப்பி ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆசிரியர் தனக்குன்னு வச்சிருப்பாரு, அல்லது பதிப்பகம் தனக்குன்னு வச்சிருக்கோம். அதை வந்து பொதுவாக்கி விடுறது, யார் வேணாலும் இனி பதிப்பிச்சுக்கிடுங்க அப்படின்னு. ஆனா யார் வேணாலும் படிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. பெரியார் கருத்துக்களை நாட்டுடைமையாக்கிய பிறகுதான் யார் வேணாலும் படிக்க முடியும்னு ஒரு நிலைமை இருக்கா? யார் வேணாலும் பதிப்பிக்க முடியும் என்கிற நிலைமை தான் அப்போ உருவாகுமே தவிர யார் வேணாலும் படிக்கலாங்கிற உரிமை இப்பவும் உண்டு. யார் வேணாலும் படிக்கலாம், யார் வேணாலும் ஆய்வு செய்யலாம், யார் வேணாலும் எங்க போய் வேணாலும் உரிய தரவுகளை பெறலாம். எல்லா தலைப்பின் கீழும் பெரியாருடைய கருத்துக்கள் காலங்காலமா உலவிக்கிட்டு இருக்கு. சமூகத்துல நூல்களா கிடைக்குது, பேச்சுக்களா கிடைக்குது, எழுத்துக்களா கிடைக்குது. எல்லா வடிவத்திலையும் பெரியாருடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள் கிடைச்சிட்டு இருக்குது. எந்த தலைப்புல பெரியார் பேசினது எனக்கு இல்லை, தெளிவில்லைன்னு ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். பெரியார் இந்த தலைப்புல பேசினது எங்கேயுமே இல்லை, மூடி மறைச்சு வச்சிருக்காங்கன்னு ஒரு இடத்த சொல்லுங்க பார்ப்போம். இவங்க தான் எடுத்து சொல்றாங்க, அதுல வந்திருக்கு பாருங்க, முரசொலியில பெரியாரை திட்டி எழுதுனதை பாருங்க,
எப்படி உங்களுக்கு கிடச்சி? நாட்டோடமே தான் ஆக்கப்படலையா? எப்படி அந்த கார்ட்டூன் கிடச்சிது உங்களுக்கு? எப்படி அதை எடுத்து போடுறீங்க? அப்போ எல்லாமே இருக்குல்ல. கலைஞர் நெஞ்சுக்கு நீதியில் அவருடைய முழு வாழ்க்கையை பதிவு செய்து வச்சிருக்கிறார். அந்தந்த நாளில் என்ன நடந்துச்சுன்னு நாள் வாரியாக எழுதி வச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 7-8 பாகம் வந்துருச்சு. எல்லாமே இருக்கு, அதில் இருக்குல்ல, எல்லாத்துலையும் இருக்குல்ல. ஆணைமுத்தையா பெரியார் சிந்தனைகள் தொகுப்பு முழுக்க அவர் வெளியிட்டிருக்கிறார். எல்லாமே அதில் இருக்குல்ல. அப்போ அதில் எங்கேயாவது இப்படி இருக்கா? நீங்க சொன்ன இந்த கருத்து, பெரியார் இப்படி சொன்னார் என்று சொன்ன கருத்து இருக்கா? அப்போ ஆணைமுத்தையா புத்தகத்தில் இல்லை, நெஞ்சுக்கு நீதியில் இல்லை, விடுதலையில் இல்லை, எதுலையுமே இல்லை. அப்போ எதுலேருந்து எடுக்கிறீங்க? இப்போ என்ன சொல்லிட்டாங்க? அது சீதையின் மைந்தன் பேசினார், அதுலேருந்து எடுத்தேன். அது செந்தில் மல்லர் எழுதி வச்சிருக்காரு, அதிலிருந்து எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேருமே பெரியார் எதிர்ப்பாளர்கள். பெரியார் எதிர்ப்பாளர்கள் அவர்களுடைய கருத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்து எப்படி பெரியார் கருத்தாகும்? அப்போ நீங்க தோற்று போயிட்டீங்கல்ல. அப்போ பேசுனதுக்கு சான்று இல்லை, முடிஞ்சு போச்சு. சான்றை கொடுக்க முடியல. அடுத்தடுத்த கட்டத்துக்கு சீமான் போறார். அவர் பெண்களை பற்றி என்ன சொன்னார்? கற்பப்பையை பிடுங்கி போட சொன்னார். யாராவது உங்க பொண்டாட்டி கற்பப்பையெல்லாம் பிடுங்கி போட்டிருக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. பெரியார் என்ன சொன்னார்? இதுக்கு சீமானே பதிலும் சொல்லியிருக்காரு. அதுதான் இதில் பெரிய வேடிக்கை. கற்பப்பையை ஏன் பிடுங்கி போடணும்னு பெரியார் சொன்னாருன்னு சீமானுக்கு பதில் சீமானே சொல்லி வச்சிருக்கிறாரு. எல்லா கேள்விக்கும் அவர் தமிழக ஏன் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு அப்படின்னு இப்போ நம்ம புதுசா விளக்க வேண்டிய தேவையில்லை. எல்லாத்துக்கும் சீமான் பேசி இருக்கக்கூடிய அந்த காணொலிகளை எடுத்து இவர் கேள்வியும் அவர் பதிலையும் வச்சாலே சரியா போயிடும். அவரே கேள்வி, அவரே பதில், அவரே ஐயம், அவரே விளக்கம் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு அவரே ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காரு. அப்போ தெரியாத ஒன்றல்ல பெரியாருடைய நோக்கம் என்ன, பெரியாருடைய சிந்தனை என்ன, எதுக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை இப்படி ஒப்படைச்சாரு அப்படிங்கிறது அலசி ஆராயப்பட்ட ஒன்று. அவர் மறைந்து 50 ஆண்டுகள் கடந்து விட்டது, அரை நூற்றாண்டு தாண்டி விட்டது. ஒரு தலைவர் மறைந்து புதுசா ஏதோ நேத்து முளைச்சு பெரியார் அவதாரமா நின்று புதுசா ஒரு கருத்தை சொல்லி என்ன இப்படி சொல்லிட்டாரு, எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைமையே இல்லை. எல்லாம் அலசி ஆராயப்பட்ட ஒன்று. தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு ஏன் சொன்னாரு? புத்தகங்களே இருக்கு, தனியா இருக்கு. அந்த தலைப்பின் கீழே தனியா புத்தகங்கள் இருக்கு. கற்பப்பைய வேண்டான்னு ஏன் சொன்னாரு? தனியா இருக்கு. அவர் சொன்ன ஒவ்வொன்று குறித்தும் தனித்தனியாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் குறித்து பேசினாரா? பேசியிருக்காரு. தலித்துகள் குறித்து சில நிலைப்பாடுகள் மாற்றாக எடுத்திருக்கிறாரா? எடுத்திருக்கிறாரு. ஒவ்வொன்றிலையும் அவருடைய நிலைப்பாடுகள் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆய்வு செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் எந்த காலகட்டத்தில் எதற்காக அதை பார்க்கணும்ல, ஒருவருடைய நோக்கத்தை பார்க்கணும்ல. எந்த நோக்கத்துக்காக அவர் செஞ்சார்? அவர் தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, சரி ஏன் சொன்னாரு அப்படின்னு கேட்டால் இவங்க இப்போ என்ன சொல்றாங்க? ஏன்னா அவர் கன்னடர், அவர் பிறப்பால் கன்னடர், தமிழில் அவருக்கு பிடிக்கல. சரி, அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும்? தமிழ் காட்டுமிராண்டி மொழி, கன்னடம் சிறந்த மொழி, அறிவியல் மொழி, இலக்கண இலக்கியங்கள் கொண்ட மொழி, மூத்த மொழி, செம்மொழி அப்படின்னு கன்னடத்தை உயர்ந்து அவர் எழுதி தமிழை தூற்றி இருந்தால் பாருங்க, தமிழ் மொழி குடும்பத்தில் ஒன்றான கன்னடத்தை தூக்கி பிடிக்கிறாரு. ஏன்னா அவர் பிறந்த மொழி, அவர் சொந்த மொழிங்கிறதுனால தமிழ் மேலே அவருக்கு எவ்வளோ வன்மம் பாருங்க அப்படின்னு ஒரு காரணத்தை கற்பிக்கலாம். ஆனால் அப்படி சொல்லியிருக்காரா? எங்கேயாவது கன்னடத்தை தூக்கி பிடித்திருக்கிறாரா? எங்கேயாவது கன்னடம் உயர்ந்த மொழின்னு சொல்லியிருக்காரா? தமிழை விட சிறந்த மொழின்னு சொல்லியிருக்காரா? அதில் அறிவியல் தன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்லையே. தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு? இங்கிலீஷ் படிங்கன்னாரு. வீட்டில் ஆங்கிலம் பேசுங்க, வேலைக்காரிட்ட கூட ஆங்கிலம் பேசுங்க அப்படின்னு சொன்னார். எதுக்கு? அவர் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் எந்த மொழி உலக மொழியாக இருந்தது? இன்னைக்கும் ஆங்கிலம் தான் உலக மொழி. இன்னைக்கும் ஆங்கிலம் படிக்கணும்னு தான் எல்லாரும் விருப்பப்படுறாங்க. அயல் நாடுகளுக்கு போகிறதுக்கு, உயர்ந்த வேலை வாய்ப்புகளில் போய் அமர்றதுக்கு ஆங்கிலம் தான் மிகப்பெரிய மொழியாக இருக்குது, தொடர்பு மொழியாக இருக்குது. அதனால ஆங்கிலம் கட்டாயம் என்று இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோரும் நினைக்கிறாங்க. தங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டாயம் ஆங்கில கல்வி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது இன்னைக்கு நிலைமை. அன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த சிந்தனை வந்திருக்குது. அன்னைக்கு யார் மட்டுமே ஆங்கிலம் படித்துக் கொண்டிருந்தார், யார் மட்டும் அந்த பொறுப்புகளில் போய் அமர்ந்து கொண்டிருந்தார், யார் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று கொண்டிருந்தார், இதெல்லாம் பார்க்கணும்ல, ஆய்வு பண்ணணும்ல. இன்னைக்கு நம்ம இங்கே பார்க்குறோம், மெட்ரோ ட்ரெயின் போடப்பட்டிருக்கு. 3 அடுக்கு 4 அடுக்கு மெட்ரோ ட்ரெயின் 100 ஆண்டுகளுக்கு முன்பே அமெரிக்காவில் போடப்பட்டாச்சு. அப்போ அவன் தொழில்நுட்பத்தில், அறிவியலில், எல்லாத்துலேயும் அவன் 100 வருஷம் 150 வருஷம் முன்னேறி இருக்கிறான். அப்பா பெரியார் அதை பார்க்குறார். அவன் இந்த மொழியை வைத்துக்கொண்டு தொழில்நுட்பத்தில் முன்னேறி போகிறான்.
அவன் இந்த மொழியை வைத்துட்டு அறிவியல் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துறான். அவன் இந்த மொழியை வச்சுட்டு வந்து மருத்துவம் படிக்கிறான், பொறியியல் படிக்கிறான். இந்த மாதிரியான பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்களை உருவாக்குவதற்கு அந்த மொழி பயன்படுது. தமிழை வைத்துக்கொண்டு இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கிறார். ரெண்டையும் பார்க்கிறார் அவர். ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டு ஆங்கிலத்தின் வழியாக அவர்கள் அடைகிற உச்சத்தை பார்க்கிறார். தமிழை வைத்துக்கொண்டு இங்கே நடக்கக்கூடிய கூத்துகளை பார்க்கிறார். இங்கே வந்து பூரா கதை எழுதிட்டு இருக்கீங்க, கவிதை எழுதிட்டு இருக்கீங்க, நாவல் எழுதிட்டு இருக்கீங்க, பக்தி பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இதை வந்து வெறும் பக்தி இலக்கியமாக சுருக்குகிறீர்கள். இதனால இந்த தலைமுறைக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்குறார். இதனால இவன் நேரம் போகுமே தவிர ஆக்கப்பூர்வமாக இதை படிச்சுக்கிட்டு இவனால் ஒரு வேலைக்கு போக முடியுமா? இதை வச்சுக்கிட்டு இவனால் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியுமா? இதை வச்சுட்டு அவன் ஒரு மேலை நாட்டில் போய் அமர முடியுமா? லாஜிக்காக யோசிச்சார் பெரியார். அப்போ இந்த மக்கள் மீதான நேசம் தான் அவருக்கு முக்கியமாக படுது. அங்கே அவர் எந்த புனிதத்தை வந்து அவர் பார்க்கல. ஐயோ என்னுடைய மொழி பல்லாயிரம் ஆண்டுகள் மூத்த மொழி அப்படின்னு அவர் பார்க்கல. லாஜிக் பார்க்குறாரு. ஆங்கிலம், தமிழ் எது இன்னைக்கு வந்து நடைமுறைக்கு வந்து உதவுதுன்னு பார்க்குறாரு. தமிழில் மருத்துவம் படிக்கக்கூடிய சூழல் கிடையாது. அன்னைக்கு பெரியார் இந்த விமர்சனத்தை வைக்கும்போது மருத்துவ கலைச்சொற்கள் தமிழில் கண்டெடுக்கப்பட்டதா? டிக்ஷனரி உண்டா? அறிவியல் படிக்க முடியுமா? தொழில்நுட்பம் படிக்க முடியுமா? இன்னைக்கு முடியும். இன்னைக்கு மடவை முஸ்தபா அறிவியல் தமிழ் அறிஞர் வந்து 40 ஆண்டு காலம் அதற்கு பணியாற்றி 8 டிக்ஷனரியை உருவாக்கிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டுக்கு தமிழ்ல கலைச்சொற்களை உருவாக்கிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு மெடிக்கல் படிக்கலாம், எது வேணாலும் படிக்கலாம் தமிழை வச்சு. அந்த அளவுக்கு ஒரு சூழல் உருவாயிருக்கு. பெரியார் இந்த விமர்சனத்தை வைக்கும்போது இந்த நிலைமை கிடையாது. பெரியார் இந்த விமர்சனத்தை வைக்கும்போது மருத்துவ கலைச்சொல் இருந்துச்சுன்னு சொன்னா அவர் ஏத்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு காழ்ப்புலையோ வன்மத்திலேயோ வெறுப்புலையோ அந்த விமர்சனத்தை தமிழ் மேல அவர் வைக்கல. இந்த மொழியை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தார். என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அதை சொல்லுங்க. என்ன நடந்துகிட்டு இருந்தது? அன்னைக்கு யார் மருத்துவம் படிச்சா தமிழை வச்சு? அன்னைக்கு யார் அறிவியல் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினா? அன்னைக்கு பூரா பக்தி பாட்டு தான். பக்தி பாட்டால இந்த மக்களுக்கு என்னன்னு பார்த்தார். இவனுடைய நேரம் வீணாவும் இவனுடைய வந்து எனர்ஜி வீணாவும் ஒன்றும் நடக்காது. அப்போ இந்த மக்களை வந்து மூடச் சமூகமாகவே திரும்ப திரும்ப மாற்றிக் கொண்டிருக்கிறார்களே, அதற்கு இந்த மொழியை பயன்படுத்துகிறார்களே, இந்த மொழி பயன்படுகிறதே, அதுக்குள்ள சுருங்கி நிற்கிறது என்கிற கோபத்தில் அவர் வந்து அவருக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அவர் எல்லாத்தையுமே அப்படிதான் பேசுவார். அது பெரியார் லாங்குவேஜ். அதனுடைய அர்த்தம் என்ன, எதுக்கு சொல்றாருன்னு இந்த மக்களுக்கு புரிந்திருந்தது. யாரும் அவர் மேல கோவப்படலை. அவர் வந்து சாதி சங்க மாநாட்டிலையும் போய் கலந்துருக்கிறாரு, சாதி ஒழிப்பு மாநாட்டிலையும் போய் கலந்துருக்கிறாரு. சாதி ஒழிப்பு பேசக்கூடிய பெரியாருக்கு சாதி சங்க மாநாட்டில் என்ன வேலைன்னு தலைப்பை பார்த்தோன்னா நமக்கு தோணும், எல்லாருக்கும் தோணும். முரண்பாடாக தெரியும். ஏன் பெரியார் இப்படி டபுள் ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னு தோணும். அவர் தான் சாதி ஒழிப்பு போராளிங்கிறாங்க, அப்புறம் சாதி சங்க மாநாட்டில் அவருக்கு என்ன வேலை அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் சாதி ஒழிப்பு மாநாட்டில் என்ன பேசுவாரோ அதே கருத்தை சாதி சங்க மாநாட்டிலும் பேசி இருக்கிறார். புத்தகமே இருக்குது, புத்தகம் இருக்கு, ஆய்வு செய்து எந்தெந்த நிகழ்ச்சியில போய் எப்படி எப்படி பேசியிருக்கிறாருன்னு. சாதி ஒழிப்பு மாநாட்டில் என்ன பேசினாரோ அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் சாதி சங்க மாநாட்டில் போய் பேசியிருக்காரு. இந்த தைரியம் யாருக்கு வரும்? இஸ்லாம் குறித்து முஸ்லிம்கள்கிட்ட இருந்து அவருடைய மாற்று கருத்துக்கள் குறித்து வேற எங்கேயோ போய் பேசல, முஸ்லிம்களிடையே பேசியிருக்கிறார். மீலாது மேடைகளில் பேசியிருக்கிறார். நபிகள் நாயகம் பிறந்த தின விழா என்று முஸ்லீம்கள் மேடை போட்டு பெரியார கெஸ்ட்டை அழைச்சிருக்கிறாங்க. அங்கே போய் நீங்கள் எல்லாம் நல்லவங்க, வீராதி வீரர்கள், வீரபத்திர பேரர்கள்னு பேசிட்டு வரல. அவர் இஸ்லாம் குறித்து அவருக்கு இருக்கக்கூடிய நல்ல பார்வையையும் முன்வைத்திருக்கிறார், மாற்று பார்வைகளையும் முன்வைத்திருக்கிறார். அங்கே பேசியிருக்கிறார். ஒரு முஸ்லீம் கூட கோவப்படல அவர் மேலே. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய கேள்விகளில் அவருக்கு இருக்கக்கூடிய புரிதலை அவர் வெளிப்படுத்துறாரு. நம்மள்கிட்ட பதில் இருக்கு, நம்ம பதில் சொல்லுவோம் என்று உரையாடல் தான் நடந்தது. திருக்குரானை முதல்ல தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து ஆக்க அப்துல் ஹமீது பாக்கவி, ஒரு பெரிய மார்க்க அறிஞர், முஸ்லீம் லீக் தலைவர் அப்துல் சமத் சாஹிபுடைய தந்தையார். அவருக்கும் பெரியாருக்கும் இருந்த நெருக்கம் வந்து அவ்வளோ பெரிய நெருக்கம். இவர் கடவுள் மறுப்பாளர், அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர், மார்க்க அறிஞர். ஒரு மார்க்க அறிஞருக்கும் கடவுள் மறுப்பு பேசின பெரியாருக்கும் என்ன தொடர்புன்னு முரண்பாடாக தான் தெரியும் பார்த்தா. ஆனால் ரெண்டு பேரும் அவ்வளோ உரையாடி இருக்காங்க. 1940களுக்கு பிறகுதான் 42 44 தான் முதல்ல திருக்குரான் தமிழாக்கம் செய்யப்படுகிறது. அது அவர் தான் செய்கிறார். ஆனால் 1919 20லேயே தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டிலாம் போய் இணை இழிவு நீங்க இஸ்லாமிய அருமருந்துன்னு சொல்லி இஸ்லாம் குறித்து பெரியார் பேசுறார். பெரியாருக்கு அரபி தெரியாது, குரான் அரபியில் இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு பெரியார்? குரான்ல இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, இஸ்லாம் இதையெல்லாம் சொல்லுதுன்னு பெரியார் எப்படி புரிஞ்சுக்கிட்டார்? தமிழ்ல வந்து அது எடுத்து சொல்லப்படல, தமிழ்ல நூல்கள் கிடையாதுல்ல.
இன்னைக்கு இருக்குது. குர்ஆனே தமிழ்ல கிடையாது. அப்ப அரபி தெரியாத பெரியாருக்கு அரபியில் மட்டுமே இருக்கக்கூடிய குர்ஆனை எப்படி அவர் புரிந்து கொண்டாருங்கிற கேள்வி நம்ம சிந்திக்கணும்ல. அப்போ அவர் பேச ஆரம்பிச்சு 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் குர்ஆனை தமிழாக்கம் பண்ணப்படுது. அப்ப எப்படி அவருக்கு இந்த புரிதல் வந்துச்சுன்னா மார்க்க அறிஞர்களுடனான அவருடைய தொடர்பு, நெருக்கம், அவர்களுடனான அவருடைய உரையாடல். அப்ப அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் உள்வாங்கி படிச்சு அவர் வெளிப்பட்டவர் பெரியார். அவர்கிட்ட போய் இப்படி அவர் வாழ்க்கையில இருந்து ஒரு வரியை மட்டும் புடுங்கி வச்சுட்டு பேசுறது அபத்தம் இல்லை. அவர் அப்படி பேசல. அவர் கம்பராமாயணத்தை பேசினார் என்றால், திருக்குறளை கூட அவர் பேசினார் என்றால், ஒவ்வொரு இலக்கியங்களையும் அவர் கேள்வி எழுப்பினார் என்றால், புராணத்தை கேள்வி எழுப்பினார் என்றால், இதிகாசத்தை கேள்வி எழுப்பினார் என்றால், முழுக்க ஆய்வு செய்திருக்கிறார். அவர் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் அவருடைய மாற்று கருத்துக்களை அவர் வச்சார். அதுதான் அவருக்கு இருக்கிற சிறப்பு. அதனாலதான் காலம் கடந்து அவர் நிற்கிறார். அப்ப தமிழ் குறித்து அவர் வைத்த விமர்சனம் கூட ஒரு மொழியின் மீதான வெறுப்பு கிடையாது. அவர் அந்த மொழியை இகழ்ந்துட்டு அவருடைய சொந்த மொழியை தூக்கி பிடிச்சு கொண்டாடினார்னா கேட்கலாம். அப்படி அவர் செய்யல. சங்கராச்சாரி சொன்னார் பாருங்க, தமிழ் நீச பாஷைன்னு. அதுதான் தமிழ் மீதான காழ்ப்பு, தமிழ் மீதான வன்மம். சமஸ்கிருதம் உயர்ந்த மொழி, தமிழ் கீழான மொழி என்கிற பார்வையிலிருந்து அவர் வெளிப்படுறாரு. பெரியார் அப்படி இல்லை. பெரியார் இந்த முன்னேறிய வகுப்பினரே மீண்டும் மீண்டும் இந்த ஆங்கிலத்தை படிச்சுட்டு முன்னேறிய இடங்கள்ல போய் உட்கார்றாங்க, அந்த வாய்ப்பை பெறுறாங்க. இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள், இந்த பட்டியலின மக்கள், இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள், இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்கள் மீண்டும் மீண்டும் இப்படியே தங்களுடைய நேரத்தை பக்தி இலக்கியத்துக்குள்ள பாட்டு பாடிட்டு திரியிறாங்களே, இந்த மொழியை வச்சுக்கிட்டு அதுக்கு பயன்படுத்துறாங்க. அந்த ஆற்றாமையிலிருந்து அவர் வெளிப்படுறாரு, இவங்க ஆங்கிலம் படிக்கணுமே அப்படின்னு. வெள்ளக்காரர்களை அவர் ஆதரித்ததற்கும் ஆங்கிலேயர் இங்கிருந்து போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். நாட்டு விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர் தான், காந்தியின் வழியில் காங்கிரஸில் பயணித்தவர் தான் பெரியாரு. நாட்டு விடுதலை அடையும் போது இதை துக்க நாள்னு சொல்றாரு. ஏன் சொன்னாரு? என்ன லாஜிக்? அங்கேயும் அந்த மக்கள் மீதான நேயம்தான். இது யார்கிட்ட போகுது இந்த அதிகாரம் அப்படின்னு பார்த்தார். வெள்ளக்காரன் போயிட்டான், அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்துட்டு போறான்? யார்கிட்ட போச்சு அதிகாரம்? இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை அனுபவிக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனையை சந்திக்கிறோமே. நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடந்துருதா இந்த நாட்டில்? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எத்தனை தீர்மானம் போடுறோம், எத்தனை சட்ட மசோதாக்களை ஏற்றோம், ஏதாவது நடைமுறைக்கு வருதா? அப்போ நம்ம உரிமையை இன்னைக்கு யார் தீர்மானிக்கிறா? ஒவ்வொன்றா பிடிக்கிட்டு போயிட்டானே. இந்த மாநில அரசுக்கு இருந்த வரி வசூல் அதிகாரம் இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கா? ஜிஎஸ்டின்னு போட்டு அவன் எடுத்துட்டு போயிட்டான். கல்வி தொடர்பான முடிவெடுக்கும் அதிகாரம் இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கா? நீட்ல இருந்து யூஜிசில இருந்து எல்லாமே அவன் தீர்மானிக்கிறான். இப்போ சட்ட ஒழுங்கு அதிகாரம் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து இன்னைக்கு NIAன்னு ஒன்று தொடங்கி ஒரு கொலை நடந்தா கூட விசாரிக்கிறதுக்கு அவன் வர்றான். எல்லா முக்கிய நகரங்கள்லையும் ஆபீஸ் போடுறான். மின்சாரம் அது நம்முடைய அதிகாரத்தில் இருந்தது, இன்னைக்கு உதய் மின் திட்டம்னு சொல்லி எல்லாத்தையும் அவன் தீர்மானிக்கிறான். உணவு விநியோக திட்டம், பொது விநியோக திட்டம் அது நம்ம அதிகாரம். ரேஷன் கடையை நடத்துறது, ரேஷன் கடையில் பொருளை கொடுக்கறது, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது நம்ம அதிகாரம். அதில் இன்னைக்கு உணவு பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்துட்டான். எதையாவது ஒன்றை விட்டு வச்சிருக்கிறானா? ஏதாவது ஒன்று இருக்குதா? அப்போ அதிகாரம் முழுக்க எங்கே குவியப்படுது? டெல்லியில் குவியப்படுது. டெல்லியில் யார்கிட்ட குவிக்கப்படுது? பார்லிமெண்ட்லேயே, நாடாளுமன்றத்திலே கேட்குறாங்க எழுத்துப்பூர்வமாக. உச்ச பதவிகளில், அமைச்சக பொறுப்புகளில், அமைச்சரவையை தீர்மானிக்கக்கூடிய அதிகார பொறுப்புகளில் யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டால் எழுத்துப்பூர்வமாக இந்த ஒன்றிய அரசு கொடுத்துருக்குது. பெரும்பான்மையாக 90 விழுக்காட்டுக்கு மேல் முற்பட்ட சமூகத்தினர் தான் இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் யாரு? உயர்நீதிமன்றங்களுடைய நீதிபதிகள் யாரு? உச்ச அதிகார பொறுப்புகளில் யாரு? அனைத்து முடிவுகளை எடுக்கக்கூடிய இடங்கள்ல யாரு? இன்னைக்கு வரைக்கும் யாரு? அப்ப அதிகாரம் 75 வருஷம் ஆயிடுச்சுங்கிறோம், விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் கடந்துட்டோங்கிறோம். அதிகாரம் யார்கிட்ட போயிருக்கு? இன்னைக்கு வரைக்கும் இடஒதுக்கீட்டுக்காக போராடிட்டு நிற்கிறோம், மல்லு கட்டிட்டு நிற்கிறோம். ஒரு இடஒதுக்கீடு சட்டத்தை ஒரு மாநில அரசு கொண்டு வந்தா உடனே அது நடைமுறைக்கு வந்துருதா? வன்னிய சமூக மக்களுக்கு 10.5 விழுக்காடுன்னு எடப்பாடி போற போக்கில் ஒரு ஆணை போட்டு போனாரா? என்னாச்சு அது? வன்னிய மக்கள் தமிழர்களா இல்லையா? தமிழர்களா இல்லையா? அப்ப அந்த பெரும்பான்மை மக்களுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய இடஒதுக்கீடை கொடுப்பதற்கு தடை யாரு? இங்கே உள்ள திராவிட இயக்கம் தடையா? பெரியார் தடையா? யார் தடை? தடை யார்? இப்போ யார் தடை போட்டு வச்சிருக்கா? இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வந்தோடனே இதே கோர்ட் எப்படி அனுமதிச்சுது? ஏன் வன்னியர் இடஒதுக்கீடு இதே கோர்ட் தடுத்து வைக்குது? என்ன காரணம்? எந்த கேள்வியும் கேட்காம இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு அனுமதிக்கப்படுத? உடனே குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கிறாரு. வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு ஒரு மாநில அரசு சட்டம் போட்ட பிறகும் திரும்ப இன்னொரு அரசு அமைந்து அதே கருத்தை வலியுறுத்தி மீண்டும் சொன்ன பிறகும் தடைபட்டு நிற்கிதே, யார் தடுத்து வச்சிருக்கா? இந்த கேள்விக்கு விட வேணும்ல. அப்ப இன்னைக்கு சீமான் யாரை நோக்கி கேள்விகளை எழுப்பணும்? இந்த இளைஞர் கூட்டத்தை யாரை எதிர்த்து திருப்பணும்? இல்லை, அவர் ரொம்ப எளிமையா சொல்றாருல, பெரியார் சொன்ன கருத்துக்களை தான் நான் சொல்றேன். நீங்க திட்டணும்னா பெரியாரை தான் திட்டணும். ஒருவேளை நீங்க திட்டினீங்கன்னா
என்னை விட அதிகமாக விமர்சித்த கலைஞரையும் சரி அண்ணாவையும் சரி என்னை விட அதிகமாக அவங்க தான் விமர்சிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. கலைஞரும் அண்ணாவும் முரண்பட்டது பெரியாருடைய கருத்தியல் ரீதியான முரண்பாடு கிடையாது. அது அவங்க ஒரு இயக்கத்திலேருந்து இன்னொருத்தர் பிரிஞ்சு போகும்போது மாறி மாறி திட்டுவாங்க, மாறி மாறி விமர்சிப்பாங்க, எழுதுவாங்க, பேசுவாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இயக்கத்திலையும் நடக்கிறதாங்க. நாம் தமிழர் இயக்கத்தில் நடக்கலையா? இவரை விட்டு பிரிஞ்சு போன எல்லாரும் இவரை பற்றி போற்றி பாராட்டிகிட்டு இருக்காங்களா? பிரிஞ்சு போனவங்க திட்டிட்டு திரும்ப பல பேர் அவர்கிட்ட சேர்ந்துருக்காங்கல்ல. இப்போ அதை வச்சு எடுத்து வச்சுட்டு நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பேசிகிட்டு இருக்க முடியுமா? எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தாங்க, எல்லா இயக்கத்திலையும் நடக்கிறதா. ஒன்றா சேர்ந்து பயணிக்கிறவங்க முரண்பாடு வந்து பிரிஞ்சா மாறி மாறி திட்டிக்குவாங்க, பேசிக்குவாங்க. இது மனித இயல்பு. ஆனால் பெரியாருடைய கோட்பாடு கொள்கையிலிருந்து திமுக வந்து தடமாறி போனாங்களா? ஆட்சியில் வந்து அமர்ந்த உடனே நேர போய் பெரியார்ட்ட தானே நின்னாங்க. பெரியார் ஏற்றுக்கிட்டார்ல. ஏன் ஏற்றுக்கிட்டாரு? சொந்த ஆதாயத்துக்காக ஏற்றுக்கிட்டாரா? ஆஹோ, நம்ம திட்டின பசங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இப்போ இவங்களோட நம்ம சமரசமாக போயிடுவோம்னு சொல்லி ஏதாவது சுய ஆதாயத்துக்காக சமரசமாக போனாரா? கொள்கை ரீதியாக ஏற்றுக்கிட்டாரா? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் என்று பெரியாருடைய கொள்கைகளை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் முனைந்த போது ஆதரிச்சார். காமராசர் அப்படித்தான் ஆதரிச்சார். காங்கிரஸை எதிர்த்த பெரியார் காமராசரை ஏன் ஆதரிச்சாரு? ராஜாஜி பள்ளிக்கூடங்களை மூடுறாரு, காமராசர் வந்து பள்ளிக்கூடங்களை திறக்கிறாரு. பிள்ளைங்களை எப்படியாவது பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்கணும்னு சாப்பாடு தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி மிகப்பெரிய திட்டமாக கொண்டு வர்றாரு. இதெல்லாம் பெரியார் பார்க்குறாரு. இவர் ஆட்சி வேணுங்கிறார். அப்போ பெரியாருடைய நோக்கத்தில் என்ன பிழை? அன்னைக்கு ஏன் காங்கிரஸை விட்டு வெளியே வந்தாரு? வகுப்புவாரி உரிமை கேட்கிறாரு. அதுக்கு காங்கிரஸ் தடையா இருக்கு, அதை ஏற்க மறுக்குது, வெளியே வர்றாரு. அப்போ தனக்கு பதவி கேட்டு அதை காங்கிரஸ் ஏற்கலையங்கிறதுக்காக வெளியே வரல. தனக்கு ஒரு பதவி கொடுக்க போறாரு காமராசருங்கிறதுனால காமராசர் ஆதிக்கல. தனக்கு ஒரு சேர் போட்டு தன்னை கொண்டு முதலமைச்சராக உட்கார போறாங்க அப்படிங்கிறதுக்காக திமுக ஆதரிக்கல. எதுலேயுமே அவருடைய ரோல் பதவி ரீதியா இல்லை, கருத்து ரீதியாக தான் இருந்திருக்குது. காங்கிரஸை விட்டு வெளியே வந்ததுக்கு இந்த மக்கள் மீதான நேயம் தான் காரணம். காமராசரை ஆதரிச்சதுக்கு இந்த மக்கள் மீதான நேயம் தான் காரணம். திமுகவை ஆதரிச்சதுக்கு இந்த மக்கள் மீதான நேயம் தான் காரணம். ஒவ்வொன்றிலையும் பாருங்க அவருடைய நிலைப்பாடு. ஒவ்வொன்றிலும் அவருடைய நிலைப்பாடு. தமிழை திட்டினதுக்கு இந்த மக்கள் மீதான நேயம் தான் காரணம். இந்த மக்கள் படிக்கணும். வெள்ளக்காரனை ஆதரிச்சதுக்கு அவன் இந்த நாட்டை விட்டு போகக்கூடாது, அவனே ஆளட்டும்னு சொன்னதுக்கு இந்த மக்கள் மீதான நேயம் தான் காரணம். எல்லா இடமும் மக்கள் தான். மனிதனை நினைத்திருக்கிறார் அவர். மனிதனை நினைத்திருக்கிறார். முஸ்லீம்களையும் திட்டினார். எங்க திட்டினாரு? அவருடைய நீண்ட நெடு வாழ்க்கையில் 94 ஆண்டுகளை கடந்தவர் வாழ்ந்த வாழ்க்கையில் 70 ஆண்டுகளுக்கு மேலான பொது வாழ்க்கையில் அவர் முஸ்லீம்களை ஒரு இடத்துல திட்டிருக்கார். இணைய இழிவு நீங்கள் இஸ்லாமியார் மருந்துன்னு ஊர்தோறும் பேசினவர் அவர் தான். தன்னுடைய இறுதி காலத்தில் காயிதே மில்லத்து மறைந்து போகும்போது, பெரியாருக்கு ஓராண்டுக்கு முன்பு காயிதே மில்லத்து மறைஞ்சு போகிறார். 73 பெரியார் மறைஞ்சு போகிறாரு, 72 காயிதே மில்லத்து மறைஞ்சு போகிறார். ஓராண்டுக்கு முன்பு, சரியா 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு மறைஞ்சு போகிறார். அப்போ பெரியாருடைய காலமும் இறுதி காலம். காயிதே மில்லத் மறைந்த போது காயிதே மில்லத்துடைய உடலை பார்ப்பதற்கு பெரியார் போய் அந்த இடத்துல அவர் எப்படி நடந்துகிட்டார் அப்படின்னு இசைமுரசு நாகூர் அனிபா தன்னுடைய குரலாலேயே பதிவு செய்திருக்கிறார். அதை நான் அங்கே இருந்தேன், பெரியார் வந்தார், நான் தான் போய் கைத்தாங்களா அவரை தாங்கி அழைச்சிட்டு வந்தேன். ஒரு பக்கம் ஆசிரியர் வீரமணி, ஒரு பக்கம் நான். அழைச்சிட்டு வரும்போது காயிதே மில்லத்தை நினச்சி அவர் குலுங்கி அழுதுட்டு வந்தார். தம்பி போயிட்டீங்களா, இனி இந்த மக்களை யார் காப்பாற்றுவா, இந்த சமுதாயத்துக்கு உங்களை மாதிரி ஒரு தலைவர் கிடைக்க மாட்டார அப்படின்னு சொல்லி அவர் வந்து விசும்பி அழுதாருன்னு நான் ஒரு அனுப்பா பதிவு பண்ணுறார். அப்போ தன்னுடைய இறுதி காலத்தில் இந்த மக்களை பற்றி கவலைப்படுறாரு. இந்த மக்களுக்கான தலைவராக இருந்த காயிதே மில்லத் அவர் போயிட்டாருன்னு வேதனைப்படுறாருன்னா அந்த மக்கள் மீது கவலை இல்லாமல் வேதனைப்படுவார்? அந்த மக்களை எதிரியா நினைச்சாலா அந்த கண்ணீர் வெடிப்பாரு? காயிதே மில்லத்தை வந்து எதிரியா நினைச்சா அந்த கண்ணீர் வருமா அவருக்கு? அப்போ எதுக்கு முரண்பட்டாரு? 62, 64 முரண்பட்டாரு. ஏன்னா ராஜாஜி ஆதரவு நிலைப்பாட்டை முஸ்லீம் லீக் எடுக்குது, ராஜாஜியோடு கைகோர்க்குது. ராஜாஜியோடு யார் கைகோர்த்தாலும் அரசியல் ரீதியில் அது மேலாதிக்க சக்திகளுக்கு வலுவூட்டும். நம்ம யாரை எதிர்த்து யாரை வீழ்த்தணும்னு இயக்கம் கட்டி இவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கோமோ அவங்க கூடயே போய் சேர்ந்து இந்த மக்களையும் சேர்ந்து அவங்களுக்கு வலுவூட்டுறீங்களே அப்படிங்கிற வேதனை, அந்த வலி, அந்த ஆற்றாமை, அதனால அவர் வெளிப்படுத்துறாரு. என்ன எல்லாரும் இப்படி சேர்ந்து விட்டீங்க, இதுக்காக நான் இவ்வளோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன், இதுக்காக விழிப்புணர்வு ஊட்டிகிட்டு இருக்கேன் என்கிற அந்த கோவம். அதுக்கப்புறம் அந்த தேர்தல் கூட்டோடு அதை முடிஞ்சுது. அது வெற்றி பெற்ற பிறகு அதிகார தளத்தில் எங்கேயும் எதிரொலிக்கல, கரெக்டாக இந்த ராஜாஜியை கட் பண்ணி விட்டாங்கும் போது ஏற்றுக்கிறார். திமுகவையும் சரி முஸ்லீம் லீக்கையும் சரி. அப்போ ஒரு இடத்துல முரண்பட்டிருக்கிறார். அந்த முரண்பாடு கூட அவருடைய பார்வையில் நியாயமானது. அவருடைய அந்த அரசியல் நிலைப்பாட்டுக்கு இவங்க எதிராக போயிட்டாங்க என்னும் போது அவர் வந்து எதிராக கருத்து சொல்றாரு, எதிராக பேசுறாரு. வேற எங்க பேசியிருக்கிறாரு? அப்போ அதனுடைய நோக்கத்தையும் பார்க்கணும்ல.
திட்டினார் என்றால் எதற்காக திட்டினார் இது மக்களுக்கு தெரியுது. அதனால தான் ஒரு முஸ்லீம் அமைப்பு கூட அவர்கிட்ட சண்டைக்கு போகல, முஸ்லீம் லீக் கூட அவர்கிட்ட சண்டைக்கு போகல, காயிதே மில்லத் கூட அவர்கிட்ட சண்டைக்கு போகல. வரலாறுல பார்க்கிறோம் நம்ம. தங்களுடைய நேச தலைவராகத்தான், தங்கள் மீது அபிப்பிராயம் உள்ள நல்லெண்ணம் கொண்ட தலைவராகத்தான் பெரியாரை இஸ்லாமிய சமூகம் பார்க்கிறது. அவர் போராடிய அந்த போராட்டத்தினுடைய பயனைத்தானே அந்த சமூகம் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்குது. தன்னுடைய எண்ணிக்கை வலிமையை கொண்டா இன்னைக்கு முஸ்லீம்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்காங்க. அப்படின்னா ஊபியில் பாதுகாப்பாக இருக்கணும்ல. இதை விட 3 மடங்கு எண்ணிக்கையில் வலிமையாக இருக்காங்கல்ல உத்தரப்பிரதேசத்தில். ஆனால் அங்கே இந்த பாதுகாப்பு இருக்கா? இந்த அளவுக்கு புறச்சூழல் இருக்கா? ஆனால் தமிழ்நாட்டில் ஊபி ஒப்பிடும்போது எண்ணிக்கையில் மிக மிக குறைவு. அப்போ எண்ணிக்கையில் குறைவாக இருந்த போதும் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்றால் யார் காரணம்? யார் போட்டு வச்ச வித? அப்போ முஸ்லீம்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றால் முஸ்லீம் அல்லாத மக்களிடம் முஸ்லீம்கள் குறித்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நல்லெண்ணம் அது முக்கியமான ரோல் பண்ணுதீங்க. இவங்க நம்ம மக்கள், இவங்க நம்ம இனம் என்கிற புரிதலை முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட வீதி வீதியா போய் ஊட்டினது யாரு? யார் ஊட்டினா? அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தது யாரு? எந்த தமிழ் அறிஞர் முன்னெடுத்தாரு? எந்த தமிழ் தேசிய தலைவர்கள் முன்னெடுத்தாங்க? பெரியார் தான் முன்னெடுத்தார். ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு. அவங்க அந்த இயக்கத்தோடு அந்த அவங்க எடுத்துக்கொண்ட போராட்டத்தோடு நின்றுட்டாங்க. மாப்போசி எல்லை போராட்டம், மறைமலடிகள் தனித்தமிழ் இயக்கம், இப்படி ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு அறிஞருக்கும் ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு. பெரியாருடைய ரோல் சமூக ரீதியில் பயணம் பண்ணியிருக்காரு. தீண்டாமை எதிர்த்து, சாதி கொடுமைகளை எதிர்த்து, பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்து, வகுப்புவாரி இடஒதுக்கீடு கேட்டு ஒவ்வொன்றிலையும் அவருடைய மூமெண்ட் அது. அந்த மூமெண்ட் அவருக்கு நிகராக யாரும் கட்டி இவ்வளவு நீண்ட காலம் பயணித்ததில்லை, அதுல உறுதியா இருந்ததில்லை. அப்ப அவரை ஏன் எல்லாத்துக்கும் சொல்றோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் அவர் தான் நின்றுருக்காரு, எல்லாத்துக்கும் அவர் தான் தீர்மானம் போட்டிருக்காரு, எல்லாத்துக்கும் போய் போராட்டம் அவர் தான் நடத்தி இருக்கிறாரு, அவர் தான் போய் சிறை சென்றாரு. அவர் அளவுக்கு சமூக பிரச்சனைகளுக்காக சிறை சென்ற ஒரு தலைவரை ஒரு அறிஞரை காட்டுங்க. காட்டிட்டு பாரு இவர் ஒருத்தர் இருந்திருக்காரு, ஆனா நீங்க இவரையே பேசிட்டு இருக்கீங்களான்னு கேட்கலாம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லெவலில் பங்களிப்பு செலுத்தியிருக்காங்க, அந்த லெவலுக்கு நிறைவு கூறப்படுறாங்க. ஆனால் பெரியாருடைய பங்களிப்பு பெரிது. எல்லோரும் சொல்ல தயங்குகிற, எல்லோரும் பேச அஞ்சுகிற, பேசினால் ஐயையோ இதுக்கு நமக்கு எதிராக அப்படி வந்துருமே இப்படி வந்துருமே என்று பதுங்குகிற சூழல் தான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம். இதை சொன்னால் இவங்க கொச்சுப்பாங்களா, இதை சொன்னால் அந்த ஓட்டு பாதிக்கப்பட்டுருமா, இதை சொன்னால் இந்த ஓட்டு பாதிக்கப்பட்டுருமான்னு அரசியல்வாதி நினைப்பாங்க. மற்றவங்க எதுக்கு நமக்கு வம்பு, இந்த கருத்தை சொல்லி நாமே ஒரு சர்ச்சையில் சிக்கணும்னு கருத்தாளர்கள் நினைப்பாங்க. பெரியார் அப்படி எதையாவது பேச தயங்கியிருக்காரா? அப்படி இல்லை. அவர் ஏற்றுக்கொண்ட கருத்தை மிக வெளிப்படையாக சொல்லியிருக்கார். அவர் கருத்துங்கிறது ஏதோ அவருடைய புகழை பாடுகிற கருத்தல்ல, தான் ஒரு மேதை என்று வெளிப்படுத்துகிற கருத்தல்ல, இந்த மக்களுக்கான கருத்து, மக்களின் மொழியில் பேசிய ஒரு தலைவர். அதனால அவரை கொச்சைப்படுத்துறது, அவரை இழிவுபடுத்துறது என்பது அபத்தமானது. இப்போ என்ன ஒன்று நடந்திருக்குன்னா, பெரியார் இறந்து 50 ஆண்டுகள் கடந்த பிறகும் மீண்டும் அவர்தான் விவாதிக்கப்படுகிறார், அவர்தான் பேசப்படுகிறார். அவர் குறித்த சிந்தனைகள் மீண்டும் மீண்டும் களத்தில் வச்சு இன்னைக்கு விவாதிக்கப்படுது, அலசி ஆராயப்படுது. போய் படிக்க ஆரம்பிச்சிட்டா இந்த சமூகம் தெளிவடைஞ்சிரும். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த இளைஞர்கள் பெரியாரை பற்றிய ஒரு அருமையான புரிதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பாகத்தான், ஒரு நல்வாய்ப்பாகத்தான் இதை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் நீங்கள் விமர்சனத்தை வைங்க, அவதூறு செய்யாதீங்க. அவதூறு செய்வது இழிவானது, தவறானது. பெரியார் குறித்து 1000 விமர்சனங்களை, கேள்விகளை வைங்க, பதில் வரட்டும், மக்கள் முடிவெடுக்கட்டும். நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.